ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் நாவல் நியூபி மேனோட 64வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 63 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த வேலாடாம தோக்கடிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தெரேசா வந்து அவளோட நல்ல பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நிறைய அண்டர்ட் மான்ஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அப்ப யூன்சாக் இருக்கான்ல, அவன் வந்துட்டு மிஸ் யான் வா, நான் ஃபர்ஸ்ட் போறேன், மத்தவங்க எல்லாரும் பாதையை பிளாக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு பரவாயில்லையே, இப்ப ரொம்ப டிப்ப டம்பலா இருக்கீங்களே, நீங்க வழக்கமா அப்படி இருக்க மாட்டீங்களே அப்படிங்கிறப்ப அவன் வந்து நான் இப்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போறாங்க. என்னன்னா என்னதான் ஹீரோ வந்து அந்த வேலாடாம வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருந்தாலும் இன்னுமே நிறைய அண்டர்ட் ஃபோர்ஸஸ் இருந்துட்டு யூரோப் முழுக்க ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. சோ வேற வேற கண்ட்ரில இருந்து வந்த எல்லா பிளேயர்ஸுமே அவங்க எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னா சேர்ந்து. இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த யூரோப்ல நடந்த அவுட் பிரேக்ல செத்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 10,000. அந்த சைனால நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்சிடென்ட்டா இதுதான் இருக்கு. இதனால மனுஷங்க உருவாக்குனாங்களே இந்த அவேக்கன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டவர்ல கிட்ட இருந்து மனிதனத்தை ப்ரொடெக்ட் பண்ண தான் உருவாக்கப்பட்டாங்க. சோ உலகத்துல இருக்கிற எல்லா அவேக்கன் அசோசியேஷன் இருந்தும் பெரிய பெரிய கில்டுகள் இருந்தும் வந்து மனிதர்களோட சர்வைவலுக்காக டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்துட்டு ரைடு பண்ணுவோம், அவங்களோட ரிலீஜன், அவங்களோட கல்ச்சர், பர்சனல் வேல்யூஸ் எல்லாம் பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வோம் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணாங்க. அட்லீஸ்ட் வெளியே அப்படி சத்தியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ரியா இருக்கால, அவர் வந்து டவர்ல இருந்து வெளியே வந்துட்டு டவருக்கு வெளியே எப்படிதான் இருக்குமா, ரொம்ப கூலா இருக்கு, நான் இருக்கிற இடம் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை விட இது கூலா இருக்கும், இப்ப இந்த இடத்தையே நாங்க ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது காரணம் டவர்ல இருந்து வந்த ஒருத்தவங்க தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்காக நீ ஏன் குற்ற உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி இருக்க, நீ ஒண்ணு இதை பண்ணலையே, நீ என்னோட சைடு இருக்க, அதனால நீ தலைமை வந்து இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் வந்து அவன் கரெக்டா தான் சொல்றான். ஒரு பாஸா இருந்தா நல்ல வீக் மைண்டடா இருக்கவே கூடாது, இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப காமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப பெல்லஸ் இருந்துட்டு மை லேடி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பெல்லஸை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்கு. எப்பயாச்சும் ஒரு நல்ல பாடத்தை புகட்டிடலாமா, அதுக்கப்புறம் இந்த டவர் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் கேம்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் லைட்லியா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஏனோட கிராண்ட் ஃபாதருக்கு நடந்த அட்டாக் பெய்ஜிங்ல நடந்தது, அதுக்கப்புறம் இப்ப யூரோப்பு, இந்த மொத்த டவரையுமே இருந்துட்டு நான் கிளியர் பண்ணாலும் அதுக்கப்புறம் எதுவுமே ரிமைனிங் இல்லை அப்படின்னா இந்த டவர் கிளியர் பண்றதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூசங்க வந்து வரான். வந்துட்டியா ஸ்டாக்கர், நீ நல்லா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு, சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப யூசங்க இருந்துட்டு அந்த 5 கிரேட் கிளான்ஸ்ல இருந்து வந்தவங்க சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா எனக்கு இல்ல, பட் அந்த ஃபைட்ல நடுவுல தான் ஒருத்தவங்க வந்துட்டு வந்தாங்க, ஒரே ஒரு அட்டாக்லயே என்ன அப்படியே டிஃபீட் பண்ணிட்டாங்க. முரின் கைஸ்லயே இவர்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு டிஃபரெண்டான பவர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பர்சன் யாருன்னா டிராகன் ஆஃப் ஹெவன்லி அத்தாரிட்டி டார்க் எம்பரர் அப்படின்னு சொல்றான். சோ ஆக்சுவலா இவரோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் முரின்ல இருக்கிறவங்கள போய் சொல்லிட்டு இருந்தான். அதனால ஹீரோ வந்துட்டு டார்க் எம்பரர் ஆல்ரெடி மூவ்ல இருக்கிறாரா, சோ இதனாலதான் ஊழியங்கோட என்னோட இருந்த கான்டாக்ட் கட் ஆயிருச்சா, நான் சொன்ன பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படிங்கிறப்ப நீ ஏன் இவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்க, சரி எனிவே தெரேசா எப்படி இருக்கா அப்படின்னு யூசன் கேட்க ஹீரோ வந்துட்டு அவ ஹாஸ்பிட்டல் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா, அவ சீக்கிரமே நல்லா ஆயிருவா, அவளை வந்துட்டு மெரியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப யூசர் வந்துட்டு ஐ சி, சரி எனக்கு சில பிளான்ஸ் இருக்கு, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வந்தான், பேசினா டப்புன்னு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு கடைசியில கரெக்ட் ஆயிட்டாளா, அவளை அப்படியே விடுறது உனக்கு ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓகே தான், அவளுக்கு இப்ப 2 பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒன்னு கரப்டடான பர்சனாலிட்டி, அவ தெரேசாவோட சப்கான்சியஸ்லயே இருக்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா. சோ இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அந்த கரப்டானால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு சரி சரி உன்னோட மைண்ட மாத்தணும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ போறப்ப என்னோட டார்க் ஹெவன்லி டீமன் எம்பரர் ஆர்ட்ஸோட எசன்ஸே டெமானிக் எனர்ஜி தான். சோ அந்த டீமன் கிங்கோட கர்ஸ் இருந்துச்சுல, அதனால என்னோட உடம்புல கொஞ்சம் டெமானிக் எனர்ஜி வந்துட்டு வந்திருக்குது, அதை வச்சு அந்த கரெக்டான தெரேசா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுது, நினைச்சோட டிபெண்டலாவும் இருக்கா. சோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒண்ணு எப்பவுமே மோசமா இருக்கிறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறவ தான் ஹீரோ கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டி கோடோட ஒரு கால் வருது. ஹீரோ ஹலோ அப்படிங்கிறப்ப இந்த அவேக்கன் அசோசியேஷனோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா சாங்ஜின், அவர் தான் வந்துட்டு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது, உடனே நீங்க அசோசியேஷனுக்கு வர முடியுமா, சில பேர் வந்துட்டு உங்கள்ட்ட பேச காத்துட்டு இருக்காங்க, அவங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு சொல்றாங்க. அப்பேரண்ட்லி அது வந்துட்டு எம்பையரோட ஃபோர்ஸை பத்தினதான், உங்களுக்கு நாங்க பிரைவேட் ஜெட்டை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆண்ட்ரியா இருந்துட்டு இதுதான் ஏரோப்ளேன் அப்படிங்கிறதா அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு ஆமா மை ஸ்டூடெண்ட், இதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் தான் இப்படிதான் ஆச்சரியப்பட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரோப்ளேன்ல நீ போற அப்படின்னா இதுல பண்றதுக்கு சில சடங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோ என்னை பார்த்து நல்லா கத்துக்கோ, இல்லனா இந்த பெரிய இரும்பு இருந்துட்டு கிரவுண்ட்ல போயிட்டு விழுந்துரும், ஃபர்ஸ்ட் உன்னோட ஷூவை கழட்டிட்டு அப்புறம் உன்னோட சீட்டு மேல இப்படி ஒத்த கால்ல நின்று 5 தடவை கிளாப் பண்ணணும், அதுக்கப்புறம் உன்னோட கண்ணை மூடிட்டு பிளேன் கிளம்புற வரைக்கும் அப்படியே இருக்கணும், எப்படி கிரேட்டா இருக்குல்ல, உன்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அமேசிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாவை அதை பண்ணிட்டு இருக்கா. பட் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ தான் இப்பெல்லாம் பண்ண சொல்லி ஏமாத்தி சொல்லி கொடுத்துருப்பான், இன்னும் அதை நம்பிட்டு இருக்கல,
இத வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இத வச்சு அப்புறம் அவள கிண்டல் பண்றேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் பிளேன்ல போயிட்டே இருக்காங்க. ஹீரோ இருந்துட்டு அவனுக்கு கிடைச்ச ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு இவ்வளோ, ஸ்டாமினாக்கு இவ்வளோ, மானாக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் வேலாடம் கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணா இல்லையா, அதை வந்துட்டு பாக்குறப்ப 100 கிரியேஷன். உங்களால ஒரு பணத்துல இருந்து இல்ல இறந்து போன ஒரு சிறிய உடம்புல இருந்து கூட ஒரு 100 உருவாக்க முடியும். ஹீரோ வந்துட்டு எதுலயாச்சும் நான் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப அவன் சாப்பிட்ட கறியில இருக்கிற ஒரு எலும்பு இருக்கு. அதுல இருந்து 100 கிரியேஷன் மூலியமா ஒரு எலும்பு கூட இருந்துட்டு வர வச்சாரான். ஹீரோ வந்துட்டு நீ ஸ்டீக்கோட டீ போன் அதுல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கனால உன்னோட பேரே நான் டீ போன் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் இப்படி வந்ததுனால இது ஒரு யூஸ்லெஸ் ஸ்கில்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சியோலின் இருந்துட்டு கடைசி அட்டாக்க பண்ணதுனால ரிவார்டை ஷேர் பண்ற மாதிரி இருந்தாலும் அவன் வேலாடம் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. சோ அது ஃபைன் தான். இப்போதைக்கு நான் தூங்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த டீ போன் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நடந்து போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கு. என்னன்னா அந்த பிளேன்ல அவனுங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்கிறானுங்க ட்வின்ஸ். இங்க பாரு அமைதியா இருக்கணும், நம்ம அவர் கூடயே தான் வாழ போறோம் எப்பவுமே அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோவ பாக்குறதுக்கு சில பிளேயர் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் எங்களை வெயிட் பண்ண வைக்க போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த சாங்ஜின் இருந்துட்டு பிளேயர் கேங்ஜிக் வந்துட்டு இருக்காரு. சோ கொஞ்சம் பேஷண்டா இருங்களேன் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேருமே ஆக்சுவலா கைஸ் இந்தியாவை சேர்ந்த பிளேயர்ஸ், காந்தாரா கில்டு அப்படின்ட்டு. ஆனா எதுக்கு இந்தியால இருந்து வந்தாலே காந்தாரான்னு வைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு அனிமையில கூட நான் பாத்துருக்கேன். அந்த பொண்ணோட பேர் சந்திரா, இந்த பையனோட பேர் வந்துட்டு அருண். அந்த அருண் இருந்துட்டு இதனாலதான் கொரியன் அசோசியேஷனை பத்தி மக்கள் எல்லாருமே ரொம்ப பேடா பேசுறாங்க. ஒரு பிரசிடென்டா இருந்துட்டு ஒரு பிளேயரை கூட சீக்கிரமா சமன் பண்ண முடியல, இவ்வளவுதான் உங்களோட அதிகாரமா அப்படிங்கிறப்ப சாங்ஜின் இருந்துட்டு உங்களோட பிரசியஸ் டைமை இங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. பட் அதனால தானே உங்களுக்கு ஹை ரேட்டடான ஹோட்டல் அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்து கூட நீங்க கொஞ்சம் ரூடா பேசுற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவர் அமைதிப்படுத்திட்டு குட் ஒர்க், இனிமேல் இவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சரி சொல்லுங்க எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே இவன் இந்த ரூம்குள்ள வந்ததை கூட நாங்க நோட்டீஸ் பண்ணல. சோ இவனோட பிரசன்ஸை ஹைட் பண்ற மாதிரி இவங்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கா, இவனை வந்துட்டு வீடியோல ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் இவனை ரியல் லைஃப்ல பார்க்கும் பொழுது இவன் இருக்கிற ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஸ்ட்ரென்த்தை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அதுவும் அசோசியேஷனோட பிரசிடென்ட் கூட அன்கம்பேரபிளா இருக்குது. சரி இப்போதைக்கு காம் டவுன் ஆகலாம், இவனும் நம்மள மாதிரி எஸ் கிளாஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்துட்டு ஒரு ஆஃபரை மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாருமே டவரோட மிடில் இருக்கிற வார்ல தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வார்ல எந்த ஃபோர்ஸ் ஜெயிக்குதோ அது வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் மத்தியிலுமே ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த டவரை கிளைம் பண்ணணும்னா பிளேயர்ஸுமே வேற வழியே இல்லை, அந்த போர்ல பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால நான் சிம்பிளா சொல்லிடுறேன், எங்களோட சேர்ந்து முரிம் சைடு கூட வந்துட்டு நீங்க சண்டை போடணும் காந்தாரா கில்டுக்காக அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் முரிம் ஃபோர்ஸா அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்காக நான் சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப அந்த சந்திரா இருந்துட்டு மிலிட்டரி மேப் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு, ஏன்னா எம்பையரை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும். எம்பையரோட மெயின் பாயிண்டோட லொகேஷன் வந்துட்டு இதுதான். எம்பையர்ல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி அதுக்கு என்ன அப்படிங்கிறப்ப அருண் இருந்துட்டு எப்படி கொஞ்சம் அட்டென்ஷன் உங்களுக்கு வருதா, இது வந்துட்டு வெறும் டீசர் தான், எங்கள்ட்ட இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க, எம்பையர் இருக்கிற ஸ்பைஸ் யாருன்னு கூட நான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ ஸ்பை யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க முரின் கூட க்ளோஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சந்திரா இருந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்ச அந்த ஸ்பையை வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணா நமக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, அது வந்துட்டு வார நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறப்ப அருண் இருந்துட்டு முரின் ஃபோர்ஸுக்கு இந்த வாரில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணா நம்மளுமே இருந்துட்டு வின்னர் சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு சாரி நீங்க கொடுத்த ஐடியா வந்துட்டு ரொம்ப காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனோட ஐ ஆஃப் க்ளூடன் யூஸ் பண்ணி அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த அருண் வந்துட்டு என்னது இது, இவனோட எக்ஸ்பிரஷன் சடனா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா எம்பையர்ல இருக்கிற ஸ்பை யார் அப்படின்ட்டு இவனுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு நினைக்கிறான். வெளியே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் வேணாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணாம், பை த வே அசோசியேஷன் பிரசிடென்ட் கிட்ட நீங்க கொஞ்சம் ரூடா பேசுனீங்கல்ல, நீங்க வந்துட்டு வேற ஒரு நாட்டுல வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி நடந்துக்கு வரீங்கல்ல, அதை வந்துட்டு என்னால அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ண போறப்ப அவன் வந்துட்டு காந்தாரா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு அவங்க 2 பேர் மூஞ்சிலேயே கை வச்சாராம். அதுக்கப்புறம் முரிமோட 21வது ஃப்ளோரை காமிக்கிறாங்க. அங்க அந்த டார்க் எம்பரர் இருந்துட்டு யாராவது ஒருத்தனோட ஸ்டூடெண்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானா, அதுவும் அந்த டீமன் எம்பரர் மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு ஹாவோமிங்குமே ஏமாத்தி இருக்கான். அதை வந்துட்டு நான் இம்ப்ரெசிவ்னு சொல்றதா இல்ல திமிருன்னு சொல்றதா, அந்த பர்சனை பத்தி சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கூட ஊழியங்க தானே இருந்தான். அவன் வந்துட்டு எஸ் மை லார்ட், அவன் வந்துட்டு அவனோட கோல் அட்டைன் பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வான், மத்த ஈவல் பர்சன் மாதிரியே அவனோட சபார்டினேட்ஸை டூல்ஸா யூஸ் பண்ணிட்டு அபேண்டன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எப்பவுமே என்ன ட்ரஸ்ட் பண்ணு, நான் யாரையுமே சாக விட மாட்டேன் என்னோட பீப்பிள் அப்படின்னு சொல்லிருப்பான். அதெல்லாம் நினைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறவும் இவன் இருந்துட்டு
வந்துட்டு ரொம்ப மனசாட்சியே இல்லாத மாதிரி தான் இருப்பான். இருந்தும் கூட கேங் ஜினிக்கு மேல இவனுக்கு கொஞ்சம் மதிப்பு வந்திருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அதுக்குள்ள அவன் கூட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டே என்ன அப்படிங்கிறப்ப ஊழியங்க வந்து இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப டார்க் எம்பரர் வந்துட்டு ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட பேரை வந்து களங்கப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய தப்ப பண்ணிருக்கான். அவன் வந்து நம்மளால அப்படியே விட முடியாது. வா பிளட் ஸ்வாட் அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தன் வந்துடுறான். கேங் ஜினியூக்க என்கிட்ட கூட்டிட்டு வா, அவனை வந்து நான் நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் இருந்து அந்த ஏரோப்ளேன்ல வந்தாங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு நம்ம ஹீரோவோட வீட்டோட பூட்டை உடைச்சு ஒரு வழியா இது ஓபன் ஆயிடுச்சு. இதுதான் பிரதர் ஜினியோட ஹவுஸா, இப்ப இருந்து நம்ம இங்கதான் வர போறோமா, இங்க பாரு இந்த பெட் இருந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது. அவர் வரப்ப நமக்கு வந்துட்டு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆனா எப்ப வருவாருன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற நியூஸ்ல ஹீரோ வந்துட்டு அந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு சியோல் அப்படிங்கிற இடத்துல அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திட்டு இருந்ததா வந்துட்டு பார்த்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறதா போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஹீரோ இருந்துட்டு ஏரோப்ளேன்லயே இவங்க 2 பேரும் வரத வந்துட்டு பார்த்து இருந்திருக்கான். சோ அதெல்லாம் நினைச்சிட்டு எனக்கு 100% தெரியும் இந்நேரம் என்னோட வீட்டை உடைச்சு உள்ள போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப கோகுமா இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ட்வீட்னு கேக்குது. ஹீரோ வந்துட்டு ஆனா ஒண்ணு இல்ல கோகுமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறப்ப அந்த நிறைய எறும்பு மாதிரியான மான்ஸ்டர்லாம் இருக்குது. அப்ப ஹீரோவோட ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இங்க பாரு இந்த எறும்பெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு, எனக்கு அழுகே வந்துரும் போல இருக்கு. ஆமா எதுக்காக இங்க எங்களை கூப்பிட்டீங்க கேப்டன், இது வந்துட்டு ஒரு ஆண்ட் குயினால டாமினேட் பண்ணப்படுற ஒரு ஆண்ட் ஹில் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் புது மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன், இதுதான் டீபோன், இவன் இப்பதான் ஜாயின் பண்ணிக்கனால பிரிட்டி வீக்கா இருக்கான், இவனை ஸ்ட்ராங்கா மாத்துறது உங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றீங்க எப்படி அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு தோ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அந்த ஆண்ட் ஹில்லோட குழிக்குள்ள தள்ளி விட்டாரான். அப்ப அது எல்லாத்தையுமே ஆசையோட கோகுமா இருந்துட்டு பாத்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு இது வேலைக்காகாது போல, கோகுமா நீ தான் இவங்களே பெரியவன், நீ தான் போயாகணும் அப்படின்னு சொல்றப்ப கோகுமாவும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட் நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறணும் டீபோன் அப்படிங்கிறப்ப அவங்களும் அங்க எறும்பு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.